ஐயா சொல்கிறோம் இமனிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராணியில் பார்த்தீங்கன்னா சீவர் எஸ்கேப் தான் போகிறோம் சொல்லியோட லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சரி அவங்களே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்பும் கார் எஸ்கேப் போட்ட பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீவர் எஸ்கேப் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோ போவோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சரி அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நேரம் என்ட்ரோ போடாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து சீவர் எஸ்கேப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து கீழே போகணும், அந்த கொண்டை கிளிவாக இருக்கும், அதுக்கிட்ட தப்பிக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்த தடவை முடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ சீக்கிரம் நம்ம வந்து போவோம். ஸோ ஃபோட்டோலாம் தட்டி விடு. கிராணி எங்கே இருக்க? ஸோ பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து வரப்போதோ தெரில. கிராணி காணும். கிராணி எங்கேருந்து வரப்போதோ ஃபுல்லாக ஃபோட்டோவை தட்டியே இல்லையா? தட்டி விடு வரும் பாருங்க, பெரிய இது மாதிரி வரும் பாருங்க. துருட்டு ஏய் புரியல என்ன அங்கேருந்து வருது? டேய் என்னடா அது அங்கேருந்து வருது? திஸ் சீட்டிங், ஐ கான் அக்செப்ட் திஸ் இஸ் சீட்டிங். சொன்னால் கிராணி அங்கேருந்து வருது. சரி ஏதாவது புதுசாக இருக்க போய் விடுங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா எனக்கு தடித்து எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் நினச்சேன் ஒன்று கீழே ஸ்பானோ இல்லை மேலே ஸ்பானோன்னு. இங்கெல்லாம் எப்படா ஸ்பான ஆரம்பிச்சிது? சீக்கிரம் கிராணி பின்னாடியே வா. ஸோ நான் வந்து பராசக்தி ட்ரெயிலர் எனக்கு ரிலீஸ் பண்ணி நான் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்தது. கடைசியாக செம்மையாக சிவகார்த்திகை கடைசியாக சொல்லுவான்ல, என் செந்தாமிலை காக்க பெருஞ்சேனை ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும் ட்ரெயிலரு. ஸோ கிராணி சீக்கிரம் வா. கிராணியே வரமாட்டிக்கியே. கிராணியே இவ்வாறு இங்கே சிக்கன் பிரியாணிலாம் போடுறாங்களா? வரமாட்டிக்கு. சிக்கன் பிரியாணி வந்துருமே. கிராணிக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65லாம் போடுறாங்களாம். கிராணி சிக்கன் 65 மட்டன்லாம் வேணாமா? சரி அப்போ நான் சாப்பிட்றேன் எல்லாத்தையும். என்ன வேணாம் போல இருக்குது. சரி நம்மளே சாப்பிட்ற வேண்டியதான். இன்னும் சொல்கிறேன் வரமாட்டிக்கு. நீ கிராணி கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. கிராணி கொஞ்சம் துருதுருன்னு இருக்குது. ஸோ துருதுருன்னா என்ன எப்படி சொல்ல, அதாச்சும் வந்து அங்கே அந்த இடத்துலலாம் ஸ்பான் ஆகுது, நீங்களே பார்த்துருப்பீங்க. கிராணி அப்போ சிக்கனில் நானே சாப்பிட்றேன். இன்னும் வரல, ஆளக்காணும் இன்னும். ஸோ சீக்கிரம் நம்ம போய் இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கன்ஷாட் பாட்டு போட்டு இதை எடுத்து போய் வச்சுட்ருவோம். என்ன கிராணி இன்னும் வரல? ஏதோ சரியில்லையே. கிட்ட வரைக்கும் வந்துடுச்சு, இன்னும் காணும் கிராணியா. 4 தடவை போட்டோம்மா, இன்னுமா வரமாட்டேன்? இவ்வளோ தடவை போட்டு இன்னும் வரவே இல்லை. சரி நம்ம வரைக்கும் ஏதாச்சும் பராசக்தி படத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போங்க. இந்த படம் வேறு அது கிராணி அடப்பா படத்தை பற்றி பேசுகிறோன்னே வருது பாருங்களேன். ஏன்னா தளபதி ஃபேனா? நீ தளபதி ஃபேனாலாம் இருந்து ஐயோ அவங்கள இதை போய் தட்டிவிட்டு தொலைச்சிடுவாங்க. நீ தளபதி ஃபேனாக இருந்தாலும் இருந்துக்கோ, எஸ்கே ஃபேனாக இருந்துக்கும். ஆனால் 2 படமே நல்லா ஓடும் கிளவி. ஸோ சீக்கிரம் போ. எப்படி இவ்வளோ பொறுமையாக போகுது? இப்போ போடுறா. ஸோ சீக்கிரம் அங்கே போய் ஒழிஞ்சிக்கோ. கிராணி வரும் பாருங்க. கிராணி இப்போ கீழே இருந்துச்சா மேலே வந்து போச்சா? ஓடு. மக்களே இந்த புக்கில் இருந்து எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் வர மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடுங்க, நான் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் மக்களே. திருட்டு உப்பா ஒரு செகண்ட் விட்டா என்னை அடிச்சிருக்கோம். நானே ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கேன். கிராணி இருந்து எதுக்கு நம்ம வந்து கிராணியை பார்த்து ரொம்ப பயப்படக்கூடாது. இல்லை பயத்திலே சாக வேண்டியதான். ஸோ எங்கே இருக்குன்னு செக் பண்ணிப்போம். போடுற டைலாக்க, என் செந்தமிழை காக்க பெருஞ்சேனை ஒன்று தேவை. வந்து முடிஞ்ச அடித்து தான் பாறேன். அடிக்க என்ன இப்படி இவ்வளோ பொறுமையாக வருது? ஸோ சீக்கிரம்லாம் திறந்து போட்டணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்புறமா வசதியாக இருக்கும். அது எவ்வளோ பொறுமையாக பின்னாடி வருது பாருங்கள். அது என்ன இருக்குது? அது ஒன்றுமே இல்லை கீஸ். ஆனால் ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க. கீழே கட்டிங் பிளேஸ் தான் வச்சுருந்தானுங்க. ஸோ சீக்கிரமும் இவ்வளோ ஜாமெல்லாம் வந்து தட்டி விடக்கூடாது. தட்டி விட்டு அடுத்து இங்கே செக் பண்ணிட்டு போயிடும். இந்த புக்கில் இருந்து எனக்கு தெரிஞ்சு சவுண்டு வர மாட்டேங்குது நிறைய கீஸ். எனக்கு தெரிஞ்சு அதாக தான் இருக்குது. புக்கில் இருந்து எனக்கு தெரிஞ்சு சவுண்டு வர மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வேறு ஜாமான் போய் எடுப்போம். நம்ம சீக்கிரம் அதுக்கு அடியில் போய் பாரு. இதுலேருந்து கண்டிப்பாக இதெல்லாம் பேப்பர், இதுலேருந்து தான் சவுண்டே கன்ஃபார்ம் வராது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதெல்லாம் தட்டி விட. அப்போ தான் வந்து கிராணி சவுண்டுக்கு ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி இந்த சைடு வரும். இதனால் மாடியில் ஏறி இருக்கலாம். இந்த சைடு தான் போகிறேன். இந்த சைடு கீழே இறங்கி வந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாயிரும் மக்களே.
சீக்கிரம் வை. இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை மக்களே. இன்னும் ஒன்றும் வச்சுருக்க மாட்டானுங்க. ஸோ அந்த சைடு ஏதாச்சும் வச்சுருக்கேன். கன் பாட் வச்சுருக்கடா. கன் பாட் வச்சுருக்கானுங்க ஈஸ். நிஜமாவே கன் பாட்லாம் வச்சுருக்கானுங்க. நம்ம அப்படியே எடுத்து ஓடிடுவோம். நம்ம சீக்கிரம் போ. நைஸ் கேஸ். நமக்கு எடுத்தோடனே நீங்கள் ரொம்ப தைரியமாக போயிட்டுருக்கோம். இப்படியே போனால் அப்படியே கிராணி ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே எல்லாம் இருக்காங்க. போயிட்டு இன்னொரு ஷார்ட் கன் பாட்டு கொடுத்துட்டானுங்க ஈஸ். போட்டு எத்தனை சாமி வந்ததையா, இங்கே எத்தனை சாமி வந்ததையா, ஊர் முழுக்க சொட்ட கிளவி வந்து வந்து டார்ச்சர் பண்ணுறாளே. இவ வீட்டில் ஒரு அடியில் ஒரு ஸ்பைடர் இருக்குமே. அந்த ஸ்பைடர் வந்து சும்மா வந்து என்ன பிடிச்சி அதோட வாய்க்குள்ள என்ன போட்டுக்குமே. எத்தனை சாமி வந்ததையா, இங்கே எத்தனை சாமி வந்ததையா. செம்ம பாட்டு கீஸ். ஆனால் நல்லா தான் இருக்குது. இங்கே எதுவும் தட்டி விட்ருங்க கீஸ். அந்த சவுண்டுக்கு தான் வந்துருக்கு. அப்போ டக்குன்னு போய் ஷார்ட் கன் பாட்டு எடுத்துகிட்டு போய் ஓடிடுவோம். நம்ம சொன்னால் ஷார்ட் கன் பாட்டு எங்கெல்லாம் வைப்பானுங்க, நம்ம எங்கெல்லாம் வைப்பாங்க தெரியுமா? அந்த ஸ்பைடர் இருக்கிற இடத்துலலாம் போய் வைப்பானுங்க. அங்கெல்லாம் வச்சா நமக்கு சுடவே முடியாது. சீக்கிரம் போ. மறுபடியும் இந்த இடத்துல தட்டி விட்டுருக்கோங்க கீஸ். கண்டிப்பாக கிராணி அப்போ இங்கே தான் வரும். ஒரா பாட்டை எத்தனை சாமி வந்து ஒன்றுமே பண்ணல கீஸ். 7 நிமிஷமாக ஒன்றுமே எனக்கு உருப்படியாக ஒன்றுமே கண்டுபிடிக்கல. காரிக்கு கண்டுபிடிச்சிட வாசி பரவாயில்ல. ஒன்றுமே உருப்படியாக கண்டுபிடிக்கல. ஒரு துப்பாக்கி தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒழுங்கா. ஸோ அப்போனா பாட்டை போடுவோம். எந்த தோட்டாவை எடுத்தாலும் ஒரு பேரு தான், ரோட்டுக்கும் கேட்டுக்கும் ஒரு பேரு தான். இங்கே காசை வீசி பாரு, இங்கே வேலைக்காகாதே. 2 சொட்டு கண்ணீர் போதும், இங்கே எதுவும் பேசாதே. வா 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 வாரேட் வா பேங் 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 ராஜு பாய் ஒன்று. என்ன காணோம் கிராணியை? இன்னும் இன்னும் கிராணி எதுனா வந்துருக்கணுமே. வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சு. ஸோ இவங்க சாவு அவ்வளோ முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. இவன் ஸ்டெப்ஸில் சுடக்கூடாது கேஸ். ஸ்ப்ரெட் ஆகும் தெரியுமா, வழி அடைச்சிருக்கோம். ஸோ 10th மினிட் வரும்போது பார்த்தீங்கன்னா உஷாராயிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நம்ம வந்து கிராணி வரைக்கும் பட்டு கிடக்கீஸ் பாருங்கள். ஸோ இப்போ சீக்கிரம் போடு. ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருச்சு. தள்ளு. சாமர் எங்கே இருக்குன்னா தள்ளடி. நல்ல சாவி வச்சுருக்கோம். பால்லாக்கி மட்டும் வச்சுருக்காது. பால்லாக்கியை தவிர மிச்சம் எந்த ஜாமானாலும் வச்சுருக்கடா. பால்லாக்கி தவிர மிச்சம் எதுனாலும் இருக்கலாம். ஸோ பால்லாக்கி இருக்கக்கூடாது, மாஸ்டர் கீ இருக்கக்கூடாது. எது நல்ல கார் நல்ல ஜாமா தான் காய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. நீ தான் கார் ஸ்கேப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னன்னா கார் டிக்கி இருக்குல்ல, அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஜாமா வச்சுருப்பானுங்க. இப்போ கூட பாருங்கள் பேர்ட் சீட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பேர்டு கிட்ட என்ன இருக்குன்னு வேறு பார்க்க மாட்டேன். அது விட்டு உருப்படியான ஜாமாவாக இருக்கணும்டா. பால்லாக்கி இல்லைனா மாஸ்டர் கீ ஏதாச்சும் இருக்கக்கூடாது. அதாவது சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இந்த தடவை அந்த இந்த எஸ்கேப்லாம் முடிவுலாம் பண்ணக்கூடாது. அது நிறைய ஜாமான் எது கிடைக்கும் அது கூட கிடையாது. நம்ம இன்றைக்கி கன்ஃபார்ம் கார் எஸ்கேப் தான் பண்ணியானோம். ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா அடப்பாய் கேஸ்ன்னு இதுன்னு ஏன்டா உயிரை வாங்குறீங்க. மாஸ்டர் கீயை போய் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஹேமர் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹேமர் கொடுத்துருந்தாங்கன்னா வெறியில் வாசி வாயில் வரும். அது வெறித்தனமாக இருக்கும் கீஸ். ஸோ சீக்கிரமே நம்ம இந்த துப்பாக்கியை போய் எடுத்துக்கணும். நம்ம துப்பாக்கி அவங்க கையில் இருந்தான். வில்லன் தான்டா. சக்குன்னு துப்பாக்கி தூக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எங்கே போய் சுட போகிறோன்னா சீக்கிரம் தோட்டா தூக்குடா. அடுத்து கீழே ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் போய் சுடணும். அடுத்து கீழே அந்த சாக்கடைலாம் இருக்குல்ல, அங்கே தான் யூஸ் போகிறோம். கீழே சாக்கடை அந்த ஸ்பைட் இருக்கிற இடம் கிடையாது. நான் சொல்கிறது வேறு இடம். சீக்கிரமோ பொறாப்பட்டை எந்த தோட்டாவை எடுத்தாலும் ஒரு பேர். இங்கே புக் எடுத்து எங்கே போட்டோம்? புக்கு எங்கே போட்டோம்? நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் இருக்க போகுது. புக்கு நான் இங்கேயும் எடுக்க முடியாத இடத்துலாம் போட்டிருக்க மாட்டேன். கண்டிப்பாக கீழே தான் எங்கேயாச்சும் போட்டிருப்பீங்க. சீக்கிரமே நம்ம இதை போய் சுடுவோம். காஜிவியில் வச்சுருக்காங்க, வேறு உருப்படியே ஒன்றும் வைக்கல மக்களே. ஸோ சுடுவோமா, நம்பிக்கையாக சுடுறேன். துப்பாக்கி இல்லை தோட்டா வேஸ்ட்டாக உண்டு அடுத்து தம்பிங்களா. இது இங்கேயே இருக்கட்டும். ஸோ இங்கேயே இருக்கட்டும் கீஸ். நம்ம அடுத்த வேலையை போய் பார்ப்போம். இது கிராணி ஸ்பானாகிற நேரமாச்சு கீஸ். ஸோ டக்குன்னு போய் அடுத்த தோட்டாவை எடுத்துப்போம். கிராணி இப்போலாம் எங்கேன்னே தெரில கீஸ். ஒன்று இங்கே ஸ்பான் ஆகும்லாம், மேலே அங்கிட்ட எங்கிட்டாச்சும் மொட்டை மாடியாக அந்த பெட்டுக்கிட்ட எங்கேயா ஸ்பான் ஆகும். பட் ஆனால் இப்போலாம் என்னென்னு தெரில, எங்கெங்கேயோ ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் இனிமேல் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கணும் கீஸ். இனிமேல் நம்ம இப்படி நினச்சா நான் இங்கே கூட ஸ்பான் ஆக சான்ஸ் இருக்குது. கிராணி அதுக்கு நீ இங்கே அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கலாம், அங்கெல்லாம் ஸ்பான் ஆகக்கூடாது. ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போடாது. இங்கெல்லாம் ஸ்பானாகவே ஆகக்கூடாது கீஸ்.
ஸோ ஒன்றுமே உருப்படியாக நம்ம வேலை செய்யலை கீஸ் உண்மையாக சொன்னா. இங்கே ஒன்றுமே கண்ணு இல்லை, என்ன ஒன்றுமே இல்லை. கிராணி வந்துருச்சு, போட்டு போட்டு தட்டை. ஐயோ இந்த சைடு வழியில் தான் சுடக்கூடாது, சுட்டா என்ன பண்ணு தெரியுமா, வலி இது மாதிரி மறைச்சிட்டு இருக்கோம். பாடி வலி விட்டுருச்சு கீஸ். இதான் கீஸ் பிரச்சனையே, வலியை மறைச்சிட்டு இருக்கோம். ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்குன்னே பார்க்கல கீஸ். இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே ஏதாச்சும் நல்ல ஜாமான் வச்சுருங்கடா ப்ளீஸ்ரா. என்னது டேய் வெப்பன் கியர் போய் தரீங்க இவ்வளோ தூரம் வந்து. சரி அழுத்தி விடுவோம். அழுத்தி விட்டு புக்கை எங்கே போட்டோன்னு வர தரல, அதை போய் தேடணும் கீஸ். நம்ம எப்போ கிராணியை போட்டு தரணும். கிராணி நம்ம வந்து நான் வந்துச்சு 12:30 பார்த்தீங்கன்னா நம்ம அலர்ட் ஆகிடணும் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம புக்கை போய் தேடுவோம். அப்பாடி நம்பர் 1 நோட் பண்ணி வச்சுக்கோ, ரிச் ஹேண்ட்லி இருக்குது, அது இதை எடுத்துப்போம் நம்ம. ஸோ சீக்கிரம் நம்ம போய் குதி வரப்பாட்டை. ஜன்னல் வழி இப்போ மின்னலும் தெரிக்குது கண்ணு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் இதை சுத்தியில் வச்சுருக்கடா. சுத்தியில் வச்சுருந்தா லக்கு கீஸ் நமக்கு. சுத்தியில் ப்ளீஸ், சுத்தியில் கொடுங்க ப்ளீஸ். சார் சுத்தியில் கொடுங்க சார். எஸ் பாடி சுத்தியில் கொடுத்துருவானுங்க. சுத்தியில் கொடுத்துருவானுங்க. இதை வச்சு கிராணி மண்டையில் நான் அங்கேன்னு போட்டால் நல்லாயிருக்கும். போடாத ஆப்ஷன்லாம் கிடையாது கீஸ், போடுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது கேமில். ஸோ இதெல்லாம் தட்டி விட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். தட்டி விட்றா, ஒன்றுமே இல்லை கீஸ். ஆனால் இப்போலாம் நிறைய பேர் கிராணியில் எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் ஆடலாம் கீஸ். நம்மளாம் ஈஸி மோடே இவ்வளோ கேவலமாக ஆடிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரீம் மோடெலாம் நம்ம எப்படி ஆட போகிறோமோ தெரில. ஆடுவோம், அது ஒரு நாள் கண்டிப்பாக போடுவோம் கீஸ். எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் போடுவோம். ஜெயிப்போமோ நான் தெரியாது, நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கிரானிட் வந்து அடியை தடுக்கிறோம். லொஜக் புஜக் அப்படி தான் கீஸ் இருக்கும் போது நமக்கு கிரானி எக்ஸ்ட்ரீம் மோடு. ஸோ சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணிட்டு நான் துப்பாக்கி எங்கே போட்டேன். துப்பாக்கி கட்டிங் பிளேயர்ஸ் கீஸ், சூப்பர் கீஸ். நல்ல ஜாமான் கொடுத்துருக்கானுங்க இங்கே. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போய் வீல் கிராங்க் வெறித்தோம் கீஸ். இதுவும் சீவர் எஸ்கேப் தேவையான பொருள் தான். இடிச்சு கூட வீல் கிராங்க. சீக்கிரம் புக்கை தேடணும் கீஸ். நம்ம போய் புக்கை தேடணும். போடு மாசு வரணும், டஃப்பு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இதெல்லாம் கீழே போடு. ஸோ சீக்கிரம் போ. இப்போ நம்ம துப்பாக்கி இப்போ எடுக்க போகிறோம் கீஸ். நம்ம துப்பாக்கி எங்கே போட்டோம், அந்த கீஸ் துப்பாக்கி. புல்லட்டோடு இருக்கா, போட்டு வெறித்தனம் தான் அப்போ. ஸோ சீக்கிரம் போய் நம்ம வந்து கிராணி ஸ்பானாகாத இடம் தான் இந்த ரூமு. வேறு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அடுத்த அந்த சீவர் இருக்குல்ல அந்த ரூமு. ஸோ நம்ம போய் வேறு என்ன சுற்றியில் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ போய் நம்ம என்ன பண்ணலாம். எடுத்து கீழே போடுவோம். எடுத்து கீழே போடு. டான்ஸ் ஆடுவோம். நல்லா டான்ஸ். லுங்கி டான்ஸ். இன்னும் வர மாட்டேங்குது. கீழே இருந்து வருமோ, அதெல்லாம் வராது கீஸ். போடு லுங்கி டான்ஸ். கிராணி இன்னும் காணும். கிராணி கைஸ் கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருச்சு. வேறு என்ன பார்த்தோம் நம்ம. வேறு ஒரு குச்சி தேவைப்படுது. அடுத்து வந்து நமக்கு இன்னொரு ரஸ்டி பால்லாக்கின்னு ஒன்று தேவைப்படுது கீஸ். அது இங்கே வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் என்ன கிராணியை காணும். இவ்வளோ கிலோ போட்டால் கீழே போட்டு 10 கிலோ போட்டிருப்போம் கீஸ். இருங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் டெடியை போய் எடுக்கலான்ட்டு இருக்கேன். எட்டி பார்ப்போமா நைஸ் அந்த சைடு போய். கீஸ் அடிச்சிருச்சு கீஸ். இதுக்கு தான் கீஸ் போய் எட்டி பார்த்துட்டு கூட இருக்கேன். இன்னும் 5 செகண்ட் வெயிட் பண்ண தான் கிராணியை போட்டே தள்ளி இருந்திருப்பேன். இதெல்லாம் நமக்கு தேவையா பாருங்க. இப்படி ஆயிடுச்சு கீஸ். ஷை அடிச்சிருச்சு கீஸ். மொத்தமாக 5 நாள் இருக்கு கீஸ். ஒரு நாள் தான் அடி வாங்கணும். விடுங்க கீஸ். நம்ம என்ன 5 தடவை அடி வாங்கணும். 5 தடவை அடி வாங்கினா கீஸ் ஜாலியாக இருக்கும். நம்ம விடுங்க கீஸ். ஸோ கிராணி இப்போ நீ எங்கே இருக்கன்னு ஒழுங்காக ஃபஸ்ட்டே சொல்கிற. போன தடவை அந்த வந்துருச்சு கீஸ் கிராணி. போன தடவை மாதிரி டிலே பண்ணக்கூடாது. ஸோ சீக்கிரம் வா, இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடணும். ஸோ சீக்கிரம் இப்படி போ. பொறப்பட்ட கல்லடி மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. ஸோ சீக்கிரம் போய் துப்பாக்கி எடு. கிராணி என்னையே அடிக்கிற. இப்போ நீ எட்டி பார்க்குற கிராப்பில் வந்து அடிக்கவா. வந்துருச்சு கீஸ் கிராணி. வருது போட்டு. அவ்வளோதான். என்னையாடி அடிக்கிற. நம்ம 16th மினிட் வரும்போது அலர்ட் ஆகிடும். ஐயோ வந்துட்டு அப்பா வேறு மறைச்சிட்டு இருக்கீஸ் பாருங்களேன். துப்பாக்கி எங்கடா இருக்கும். துப்பாக்கி தோட்டம் எங்கடா இருக்கும். ஸோ சீக்கிரம் இப்போ நம்ம வேறு எங்கே சுட வண்டி இருக்குது. சுட வண்டி இடம் எங்கே கீஸ் வேறு என்ன இருக்குது. வேறு அவனா இங்கே சுட வண்டி இடம் இல்லை. சும்மா வெப்பனுக்கு எல்லாம் கீழே போடுற. நம்ம போய் இப்போ சுற்றியில் போய் எடுத்து கீழே ஒரு இடத்துல போய் நம்ம போய் சுடணும் கீஸ். சுடணும். ஐயோ வளரிட்டே இருக்கும் கீஸ். அதாச்சும் நம்ம போய் வந்து என்ன பண்ணால் வந்து ஐயோ வாயில் வரவே மாட்டேங்குது. ஏதாச்சும் உடைக்கணும் சுற்றியில் வச்சு. சீக்கிரம் போ. ஸோ நல்ல ஜாமானாக வைங்கடா. நான் கெஞ்சி கேட்குறேன்.
நீங்கள் வந்து மீட்டு கூட வச்சுருங்க. ஸ்பீட்டை ஸ்பெஷல் கீ வச்சுருங்க. ஸ்பெஷல் கீ வச்சு தான் நமக்கு லக்கு. ஸோ சீக்கிரம் போ. ஸோ சீக்கிரம் போ ஈஸ். ஆனால் கிராணி 2 கூட இருக்குது ஈஸ். அதில் கிராண்ட் பானம் ஒருத்தன் வர வருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதில் 2 பேர் இருப்பாங்க. அதான் ஈஸ் அதில் பிரச்சனை. 2 பேரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். நம்ம ஒருத்தி வச்சு அது நம்ம வந்து இது ஈஸி மோட்லேயே அவ்வளோ கஷ்டப்படுறோம். எப்படி தான் உனக்குலாம் கிராணி 2 எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் ஒரு சில பேர் ஆடுறாங்க ஈஸ். ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருந்தாலும் ஒத்துக்கிறான். அவங்க வந்து ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர். ப்ரோ அல்டிமேட்டான ப்ரோன்னு நான் ஒத்துப்பேன் ஈஸ். பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன், அது வேகமாகவும் வருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. இப்போ யோசிச்சு பார்த்துங்க எவ்வளோ கஷ்டம். நான் ஒத்துக்கிறேன் உண்மையை சொன்னால் கிராணியில் வந்து ஹார்ட் மோடில் அதாச்சும் எக்ஸ்ட்ரீம் மோட் ஆடி முடித்தவங்கலாம் வந்து நான் ஒத்துக்கிறேன் பெரிய 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 ப்ரோ பிளேயர். அது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ ஆனால் கிராணி முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நீங்களே யோசிச்சு பார்த்தோம். நம்ம ஈஸி மோட எவ்வளோ நம்மளும் உண்மையாக சொன்னால் வேஸ்ட்டு கேஸ் கிராணி விளையாடுறதுக்குலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. வேஸ்ட்டுன்னு எனக்கு கீழே தள்ளி விட்டீங்க. கீழே விழுந்து செத்துட்டோம் ஈஸ். நம்ம இப்போ கிராணி ஸ்பானாக இருந்திருக்கோம் எப்படின்னாலும். ஸோ ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் மோட்லேயே ஆடுவானுங்க. அதுவும் 2 பேரும் வச்சு ஆடுவானுங்கன்னா எவ்வளோ இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் மக்களே. பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து டே 3 வந்தாச்சு மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2 தடவை அடி வாங்கி விட்டோம். இல்லை ஒரு தடவை அடி வாங்கணும், இன்னொரு தடவை அந்த மேலே இருந்து கரெக்டாக கீழே குதிச்சிட்டோம் நம்ம. ஸோ கிராணி இப்போ ஒழுங்காக வேகமாக வந்துருச்சு மக்களே கிராணி. என்னன்னா என்னை மட்டும் பார்க்கக்கூடாது. நான் இப்போ வெப்பன் கீ எப்படி எடுக்க போகிறேன். ஐயோ வெப்பன் கீழே துப்பாக்கி. ஐயோ தோட்டா வேறு எங்கே இருக்குன்னு பாருல மக்களே. தோட்டா காலி மக்களே. தோட்டா காலி ஆயிடுச்சு மக்களே. வெப்பன் கீ வேறு எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ நம்ம டக்குன்னு போய் தோட்டா போய் எடுக்கணும் ஈஸ். டக்குன்னு இங்கே இருந்தால் கிராணி ஸ்பானாச்சு கீஸ். நம்ம மட்டும் டேரெக்டாக அந்த டோரை என்ட்ரானோன்னா அவ்வளோதான். நம்ம சோழி கோவிந்தா ஹரி கோவிந்த் அதுதான் கீஸ் ஆகும். இப்போ சீக்கிரமே நம்ம இந்த தோட்டாவே எடுத்துப்போம். இன்னும் தோட்டா இன்னைக்கு இவ்வளோ டக்குன்னு காலியாது இன்றைக்கி தோட்டா. ஏன்னா நான் இன்றைக்குமே தோட்டா இவ்வளோ வேகமாக காலி பண்ணது கிடையாதுடா. இன்றைக்கி தான் தோட்டா நான் இப்படி காலி பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு தோட்டா மேலேயும் தோட்டா காலி கீஸ், கீழேயும் காலி. ஏன்னா தோட்டா இவ்வளோ வேகமாக காலியாது எனக்கே புரியலையா. இத்தனை நாள் நான் கிராணி நம்ம ஆடி 2 தடவை விளையாடிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி நான் கூட ஒரு தடவை விளையாடினேன். இவ்வளோ டோட்டாலாம் டக்குன்னு காலியை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ கிராணி எங்கே இருக்க? நம்ம புக்கை வேறு எங்கே போட்டு தொலைச்சோன்னு வரல. புக்கை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். கிராணி எங்கே இருக்க? வந்துரு கிராணி, தயவு செஞ்சு விளையாடாத கிராணி. டக்குன்னு வந்துருக்கு கிராணி. எனக்கு உன்னை போட்டு தொட்டெடுத்து நிறைய வேலை இருக்குது. எங்கே இந்த சைடு இருக்கா எங்கேருந்து வர தெரில மக்களே. ஸ்க்ரூ டிரைவர் இங்கே தான் ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. வந்துருச்சு மக்களே கிராணி போட்டு. அவ்வளோதான். எப்போ நம்ம விளாட்டோம்னா வந்து 1930. ஸோ நம்ம டக்குன்னு இப்போ கீழே போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. நம்பர் 1 நோட் பண்ணி வச்சுப்போம். புக்கை தேடணும் கீஸ். நம்ம புக்கை அப்படி எங்கேனாலும் போட்டு தொலைச்சோம். புக்கை வேறு காணும் மக்களே. இப்போ தான் ஸ்க்ரூ டிரைவர் தேடனா நான் எங்கிட்ட போட்டு வச்சுருந்தேன் கீஸ். அடி யூஸ் பண்ணியிருந்தோமோ, இந்த தடவை யூஸ் பண்ணியிருந்துருப்போமோ தெரில. எகிர்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கேன். எகிர்னானா என்ன அப்படியே பார்த்துட்ருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. தேடும் இங்கெல்லாம் போவே இல்லையா? ஏன் நீங்கள் அப்போ அந்த சைடு தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சீக்கிரமே நம்ம வந்து தேடும். ப்ளே ஸ்கீமும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ வெளியே சவுண்டு கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்குவாங்க மக்களே. அப்படி தான் சவுண்டு கேட்குறோம். குழந்தை அழுகிற சட்டெல்லாம் கேட்டுச்சுன்னா மன்னிச்சுவாங்க. ஸோ சீக்கிரம் நம்ம போய் இந்த குழந்தை வேறு உனக்கு எனக்கு என்னதான் இப்படி போட்டு டார்ச்சர் போயிட்டுருக்கேன். ஸோ சீக்கிரம் இங்கே என்ன இருக்குது? இப்போ சவுண்டு கொஞ்சம் போயிருந்துருக்கும். சைலண்ட்டான இடமே கிடைக்க மாட்டேங்குது. நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணுவேன் ராத்திரி நேரம் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இது கொஞ்சம் சாயங்காலம் நேரம் அதனால சவுண்டு கேட்கும். நான் ராத்திரி நேரம் ரெக்கார்ட் பண்ணலாம் சவுண்டே கேட்காது. ஸோ சீக்கிரம் போய் நம்ம இப்போ கிராணி வந்து நம்ம வந்த மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. அதெல்லாம் வந்திருக்காது நேரம். ஸோ நம்ம வேறு புக்கை வேறு எங்கே போட்டு தொலைச்சோன்னு வேறு தெரில. ஐயோ இன்னும் கொஞ்சம் சவுண்டா எப்பா புக்கு கிடச்சிருச்சு கீஸ். புக்கு கிடைத்து விட்டுது மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஐயோ என்னடா அது ஒரே எரிச்சலாக வருது மக்களே. சீக்கிரம் இது போடு. கிராணி காலியாக போகுது மக்களே. இந்த புக்கை கீழே போட்டால் சவுண்டே கேட்க மாட்டேங்கிது கிராணிக்கு. இந்த புக்கை கீழே போட்டால் மட்டும் கேட்கவே மாட்டேங்கி. வேறு இதெல்லாம் தட்டி விட்டால் கேட்குது நல்லா. ஸோ கிராணி கண்டிப்பாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஃப்ரீஸ் ஆகலை இன்னும். கிராணி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. எனக்கு வேறு அங்கே வேறு குழந்தை அழுகிற வேறு சத்தம் வேறு கேட்குது. ஐயோ கிராணி வந்துரு.
இங்கே போட்டுருவேன். இதுதான் ஈஸ் பட்ரு. இதுக்கு மேலே நான் எங்கேயும் இப்போ இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதனால நான் போகிறேன். ஸோ இன்னும் காணும் கிராணியை. இதுக்கு மேலே சரிப்பட்டா டெடி எடுத்துட வேண்டியதான். டெடி நம்ம இந்த நம்ம வந்து டெடி எடுக்கவே இல்லை. டெடி எடுத்துட்டா கீஸ். இப்போ கிராணி அப்படியே முரட்டுத்தனமாக வரும் பாருங்க. கண்ணு இப்போ ரெட் கலரில் இருக்குது பாருங்க டெடி எடுத்தோடனே. இப்போ வரும் பாருங்க கிராணி. நம்ம வந்து டெடி நம்ம வந்து எடுத்தோன்னா அந்த கேமில் என்ன ஆகுனா நம்ம எங்கே இருந்தாலும் கிராணிக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். அது என்னன்னே தெரியாது. நம்ம எங்கே இருந்தாலும் கிராணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவன் இங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடும் கீஸ். ஸோ அது கரெக்டாக வந்துடும். நம்ம எங்கே இருக்கோன்னு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். மிச்சபடி நம்ம சவுண்டு போடலனா கூட பார்த்தீங்கன்னா வந்துடும். நம்ம எங்கே இருக்கோன்னு கரெக்டாக வரும் கீஸ். இப்போ வரும் பாருங்க கிராணி. இப்போ கண்டை ரெட்டாக வச்சுட்டு வரும் பாருங்க. இன்னும் காணும் கிராணி. அப்படி எங்கே தான் ஸ்பான் ஆகி தொடச்சது. இந்த கண்ணு ரெட்டாக இருக்கா மக்களே. இந்த கண்ணு ரெட்டாக இருக்குல்ல. இதோ பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ கிராணி பார்த்தீங்கன்னா அந்த 2 minutes ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து 20 to 45 அலர்ட் ஆகிடும். அதுக்குள்ளே அலர்ட்டாக தேவை. ஐயோ இல்லைடா இது இப்படி கொடூரமாக இருக்குது பார்க்க. மரண கொடூரமாக இருக்குடா பார்க்க. இது துண்டா சத்தியமாக ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னென்ன பொருள்லாம் தேவை. ரிமோட் வச்சுருக்கானுங்க. நல்ல ஜாமான் கூட குச்சி கொடுங்களா. குச்சி கொடுத்தா நல்லது. குச்சி கொடுத்தா வந்து கிராணியை குச்சியால் வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். சீக்கிரம் போ. ஸோ சீக்கிரம் போய் இங்கே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ என்ன இருக்குது ஏன்டா அது கார் பேட்டரிலாம் போன பாட்டில் தேவைப்பட்டதா இப்போ தரானுங்க பாருங்க. ஸோ நம்ம இங்கெல்லாம் கொஞ்சம் ஜாமான் கிட்ட போட்டு வச்சுப்போம் கீஸ். ஸோ நம்பர் 1 நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸ்க்ரூ ட்ரைவரே எடுத்து வச்சுப்போம். அதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வச்சுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு போய் ஸ்க்ரூ ட்ரைவரை போய் எடுத்துகிட்டு வருவோம் கீஸ். நம்ம இருப்போம். வேறு என்ன நம்ம இது எங்கே பார்த்தோம். நம்ம இன்னொன்று ஒரு எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் பார்த்தோம். இன்னமும் பொருளாச்சு. என்னது அது வீல் கிராங்க்கு பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். வேறு என்ன இருந்துச்சு. யோசி டன் 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 யோசிரா. 20 to 45 கிராணி ஸ்பான் ஆகிட்டா. அதை செஞ்சு யோசிரா. செயின் இப்போ நம்ம கீழே என்ன போட்டோம். ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டோம். செயின் கட்டை நம்ம எங்கே போட்டோம். ஞாபகப்படுத்தி யோசி டன் 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 அந்த கீஸ். செயின் கட்டர் கிடச்சிச்சு. நம்ம வேறு எந்த பொருளும் கண்டுபிடிக்கலாம். நம்ம இன்னும் வந்து குச்சி கண்டுபிடிக்கல. அடுத்து இன்னொன்று இருக்குமே. அது பேர் என்னதுடா உனக்கு ஞாபகம் வரணும் இப்போ உடனே. இது என்னது இது காவா எஸ்கேப்புக்கு என்னென்ன ஜாமான்லாம் தேவைப்படும் யோசிடா. ட்ரஸ்டி பாலாக்கி குச்சி. நமக்கு இன்னும் அந்த 2 ஜாமான் கிடைக்கவே இல்லை. அப்போனா நம்ம கீழே இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ சீக்கிரம் இதெல்லாம் போட்டு கீழே போடு. சீக்கிரம் போட மேலே போய் டக்குன்னு எடுத்துகிட்டு உடனே ஒரே ஓட்டமாக வந்துடும். ஏன்னா கிராணி ஸ்பான் ஆகிற நேரம் வந்து சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாடா. அது ஃபஸ்ட்டு சாவியை போட்டிருக்குமா போடலை. அது இப்போ தான் தவண்டே வருது கீழே. இதெல்லாம் நீ நல்லா இருப்பே. நீ இப்போ தான் கீழே தவண்டே பொறுமையாக தவண்டு வந்துட்டு இருக்கீஸ். கிராணி வர நேரம் பார்த்துருக்கோம். நீ பார்த்துடுறா. சீக்கிரம் போ. தொட்டாவை எடுத்து துப்பாக்கி எடு. துப்பாக்கி அவன் கையில் இருந்தான். வில்லன் நான் தான்டா. டக்குனு இப்போ தான் வந்து ரூம் விட்டே வெளியே வருது மக்களே. ஸோ டக்குனு இதெல்லாம் அன்லாக் பண்ணி நம்ம எல்லா ஜாமானையும் உள்ளே போட்டு இப்போ நம்ம வந்து கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். நம்ம கிராணி எங்கே இருக்க. என்ன கிராணியை காணோம். இன்னும் கிராணியை காணோம். நான் வரமாட்டிக்கி. நான் இன்னும் கிராணியை காணோம். இந்த தோட்டாவே எடுத்தாலும் ஒரே பெருமையாக இருக்க மக்களே. கிராணியை போட்டு தெளியாச்சு. ஸோ நம்ம 25 வந்துட்டு அலர்ட் ஆகிடணும். இப்போயாச்சும் அந்த சாவியை போய் போட்டிருக்குமான்னு வர தெரில. ஸோ சாவியை போட்டு செஞ்சு சாவியை போட்டு போ. எப்பா சாவியை போட்டுருச்சா நன்றி. ஸோ சீக்கிரம் அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜாமானே இப்போ கீழே போடணும் மக்களே. ஸோ என்னடா பண்ணுறேன் கீழே வந்துட்டு மக்களே. சீக்கிரம் போ. ஸோ இங்கே பாருங்கள் படுத்து கிடக்கு கிராணி பாருங்கள். இப்படி படுத்து கிடக்கு பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இதெல்லாம் எடுத்து கிராங்க் எடுத்து உள்ளே போடு. செயின் கட்டர் எடுத்து உள்ளே போடு. வேறு என்ன இருக்குது. துப்பாக்கி எடுத்து உள்ளே போட முடியாது. ஏன்னா அது வந்து இந்த ஓட்டைக்குள்ளே சின்ன ஓட்டைக்குள்ளே போகாது. வேறு வெப்பன் கீழே தேவையே இல்லை. வெப்பன் கீழே உள்ளே எது கொண்டு போகணும். அழகி கீழே குடிச்சிட்டோம் மக்களே. இப்போ கீழே வந்து நான் வேறு மிச்ச ஜாமான்லாம் தேடணும் மக்களே. இப்போ கீழே ரெஞ்செல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். இப்போ ஒன்று கீழே போடணும். செயின் கட்டர் எடுத்து உள்ளே போடு. உள்ளே போட்டுரு. சீக்கிரம் உள்ளே போடு. உள்ளே விழுந்துச்சு மக்களே. இப்போ என்ன இருக்குது. இதே எடுத்து உள்ளே போடு. உள்ளே போட்டிருக்கும். உள்ளே போட்டுரு தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குற போடுறா. வெறுப்பேத்தா அப்படி போட்டாங்க மக்களே. எடுத்து உள்ளே போட்டுரு. அவ்வளோதான். இப்போ கீழே குச்சிடலாங்க மக்களே. ஸோ கீழே போய் சீக்கிரம் போ. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கலாம். செயின் கட்டர் எடுத்துருவோமா. செயின் கட்டர் வேணாம். கடைசி எஸ்கேப் கப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிடும். அதான் நமக்கு நல்லது, அதான் நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. ஸோ சீக்கிரமே நம்ம வந்து பெரிய ஜம்ப் ஸ்கேர் கொடுக்குற மாதிரி போவோம். அதனால் பெருசாக கண்டுக்காமல் நம்ம வேலையை நம்ம வாட்டி பார்த்துட்டு போவோம் மக்களே. என்ன இருக்குது இன்ஜின் பாட்டு தேவையில்லாத பொருள். ஸோ அப்படியே வரும் மக்களே. அப்போ நம்ம வந்து முடிஞ்சால் கடிச்சுப்பா தான் பாருங்க. வர முடியாததால் வா 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 இது நம்மளால் பிடிக்கக்கூட முடியாது கீஸ். பிடிக்க முடியாது வருது பாருங்களேன். சீக்கிரமா இது அப்புறமா தான் எனக்கு அடுத்து நிறைய வேலைகள்லாம் இருக்குது. சீக்கிரம் போ. என்ன காணும் இது இப்போ வந்தால் தான் எனக்கு அது எங்கே இருக்கணும் அப்படின்னு நல்லா தெரியும். அம்மா லொக்கேஷன் தெரியாதம்மா, தயவு செஞ்சு வந்துருமா. இப்போ இது என்ன இருக்குது, சேஃப் கீ கொடுத்துருக்கானுங்க. ஸோ நான் அது கேவலமான ஜாமான்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் திஸ் இஸ் எங்கடா இருக்குது நோட் பண்ணிக்கிறேன் கீஸ். இப்போ நம்ம நம்பர் 1 தானே பார்த்தோம், நம்பர் 1 2 அதே மறந்துடுச்சு. நம்பர் 1 தான் பார்த்தோம், ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஸோ என்ன இருக்குது மெலான், நம்ம ஏதாச்சும் ஒன்று தான் கொண்டு போக முடியும் கீஸ். எடுத்து லிஃப்ட்டில் போட்டு என் கையில் எடுத்துப்போம், ஏதாச்சும் ஒன்று தான் கொண்டு போக முடியும். சீக்கிரம் போ கீழே இறங்கு. இப்போ எங்கே இருக்குது இது வேறு எங்கே இருக்குன்னு மாதிரி தரல மக்களே. சீக்கிரம் போ. மெலானுக்குள்ளே பேட்லாக்கி வச்சுருந்தாங்கன்னா அது வேறு பிரச்சனையாயிரும். எனக்கு என்ன தோணுதுன்னா சேஃப் கீயே நம்ம எடுத்துடலாம்னு எனக்கு தோணுது மக்களே. எனக்கு சேஃப் கீ எடுத்துடலாம். பிகாஸ் வந்து ஏன்னா இங்கே வேறு இது வேறு இருக்குது. நம்ம இது சேஃப் கீ எடுத்துருவோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நம்ம பார்க்குறத பாருங்க, பார்க்குது போயிடுச்சு. கீழே இருந்து பொறப்பாட்ட தேரைக்கு தக்க தாராரா. சீக்கிரம் கீழே இருங்க. போயிடுச்சு. ஓப்பன் த டோர். பொறப்பாட்ட தேரைக்கு தக்கத்தா மண்ணம்மையிலே என் தங்க வடிவேலோ செந்தமிழை காக்கும். அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன தெரியாது. சாமி பாட்டு கீஸ் அதெல்லாம் நமக்கு. ஸோ சாமி பாட்டு நமக்கு எனக்கு சரியாக தெரியாது அந்த பாட்டு ஃபுல்லாக. வண்ணமயிலே என் தங்க வடிவேலோ செந்தமிழை காக்கும் வெல் சேவல் கொடியாகும் எண்ணி பாடும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, க்ளோஸ் கீ போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு என்ன வருது, அது வரல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் போய் என்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோ மக்களே. ஸோ இன்னைக்கு என்ன இருக்குது மீட்டு நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ சீக்கிரம் எடுத்து அந்த சைட் போட்டுரு. முடிஞ்சிருச்சு கீஸ். இந்த மீட்டி எடுத்து அந்த சைட் போட்டுரும். வண்ண மயிலே என் தங்க வடிவேலோ செந்தமிழை காக்கும் வெல் சேவல் இருக்குது. இப்போதைக்கு இங்கே இல்லை மக்களே. நம்ம அதே மாதிரி இன்னொரு வேலையும் பார்த்துறோம் நம்ம. ஸோ சீக்கிரம் போய் நம்ம இன்னும் அந்த வீல் கிராங்க் எடுத்துருவோம். சீக்கிரம் வீல் கிராங்க் தூக்கு. இப்போ நமக்கு நிறையா வழியில் அன்லாக் ஆகும் மக்களே. எங்கே இப்போதைக்கு இங்கே இல்லை மக்களே. நம்ம இப்படி போய் நமக்கு ஒரு வேலை பார்க்க வேண்டியது. இங்கே தான் இந்த வேலையை பார்க்கணும். அப்போ நமக்கு புதுசாக நிறைய வழி அன்லாக் ஆகும் மக்களே. நான் என்ன வழி அன்லாக் ஆகும் காமிக்கிறேன். நம்மளை வேறு பார்த்துருச்சு கீஸ், இந்த வழியை வேறு காமிக்கலான்னு பார்த்தேன். சீக்கிரம் பார்த்துருப்போ. மண்ணண்ணா வந்தன் போடி ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சு. ஸோ தப்பிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பொறாப்பட்ட மண்ணண்ணா வந்தண்ணா ஊரலற கண்ணண்ணா தொட்டண்ணா பூ மலர என்னென்னு சொல்ல என்ன மெல்ல. அது மாதிரி நான் பார்த்தீங்கன்னா கீழே போய் நான் ஒரு சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில சீன்லாம் ஏன் கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் கீழே இருந்து நிறைய ஜாமான் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துருக்கேன். சேஃப் கீ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டையில் பார்த்தீங்கன்னா சேஃப் கீயை போட்டு வச்சுருந்தேன். ஸோ பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அப்போ தான் இந்த ஓட்டை கிடச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஜாமான் வச்சுருங்களேன், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். சீக்கிரம் போ. நிறைய ஜாமான் எனக்கு கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் கீஸ். குச்சிலாம் பேட்லாக் எல்லாம் ரஸ்டி பேட்லாக்கியா அது வச்சுருக்கடா போட்டு குச்சி வச்சுட்டானு கீஸ். ஸோ சீக்கிரம் போய் இதை போய் நம்ம போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை போய் கீழே போட்டுருவோம் நம்ம. ஸோ கீழே போடு. ஸோ சீக்கிரம் போடுறா, என்னடா பண்ணுறேன் போட்டாங்க கீஸ். ஸோ நம்ம எல்லா ஜாமானையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம் நம்ம. ஸோ இன்னும் நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ ரஸ்டி பேட்லாக்கி மட்டும் இருந்தால் போதும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ சீக்கிரம் அந்த துப்பாக்கி போய் எடுத்து மேலே ஒரு இடம் இருக்கு, நீ ஸ்பைடர் கிட்ட இருந்து ஒரு ஜாமான் எடுக்கணும். இது கீழே உள்ள ஸ்பைடர் ஏஞ்சலினான்னு பார்த்தலாம், அந்த ஸ்பைடர் கிடையாது, இது வேறு ஸ்பைடரு. ஸோ சீக்கிரமோ நான் கீழே வந்து நிறைய சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து
சீக்கிரமோ. ஸோ சீக்கிரமோ இப்போ இங்கே தான் நமக்கு மெயினான வேலையே இருக்குது. இப்போ நம்ம தோட்டாவை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஓட்டையை பார்த்து சுட்டுருணும். சுட்டு நல்லா ஜாமா வச்சுருந்தாங்கன்னா லக்கு நமக்கு. ஸோ ரஸ்டி பால்லாக்கி தேசி வச்சுருக்கடா. என்னது போடு ரஸ்டி பால்லாக்கி நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் உறுதி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லா ஜாமானும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். சீக்கிரம் கிராணி வா சீக்கிரம் வா கிராணி இப்போ வரணும். கிராணி வரணும் இப்போ நமக்கு வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி கீழே போய் அவ்வளோதான். நமக்கு மேலே வேலையே கிடையாது. எல்லா ஜாமானும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன இருக்குது இன்னும் நம்ம வந்து நம்ம குச்சியும் கண்டுபிடிச்சிட்டோம். லாமாங்கீஸ் குச்சி இப்போ தான் நம்ம எடுத்தோம். சீக்கிரம் போய் நம்ம வந்து இந்த இதை எடுத்து வச்சுப்போம். நமக்கு சீக்கிரம் போ கிராணி. சீக்கிரம் வா கிராணி. இன்னும் கிராணியை காணும். அப்படிங்க தான் இருக்கும். அப்படி சீக்கிரம். வண்ணமயிலே என் தங்க வடிவேலு செந்தமிழை காக்கும் வெல் சேவ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராணியை போட்டு தரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஜாமானும் எடுத்துருங்க. இப்போ டேரெக்டாக நம்ம எங்கே போகிறோம்னா எஸ்கேப்பு தான். போட்டு சேமிச்சாம் இல்லை சீப்பை கீழே குதிரா. சீக்கிரம் போ பார்த்தீங்கன்னா தப்பிக்க போகிறீங்க நம்ம. ஸோ சீக்கிரம் குதிரா. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தப்பிக்க போகிறோம் கீஸ். விடுதலை. சீக்கிரம் கீழே போடு. இதான் கீஸ் பர்ஃபெக்டாக. இந்த குச்சி கீழே போகாது பாருங்களேன். அந்த குச்சி கீழே போகாது. ஸோ போகாது. வந்து பாருங்கள் என்ன தகராறு பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம டார்ச்சர் பண்ண தேவை. அடிக்கிற குச்சி வண்டி தான். ஸோ சீக்கிரம் போட இப்போ நம்ம வந்து டேரெக்டாக தப்பிக்க போகிறோம் கீஸ் நம்ம. சீக்கிரம் போ. இப்போ அது எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி கீஸ் நம்ம நைஸாக. எங்கே இருக்குதுன்னு மட்டும் இல்லை, இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம. ஸோ எங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை வரைக்கும் வந்து ஒரு சாமி பாட்டு போடும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியும். ஸோ ஒரு சாமி பாட்டு போடும். வண்ணமயிலே என் தங்க வடிவேலோ செந்தமிழை காக்கும். வந்துருச்சு கீஸ். எடுத்து என்ன ஒரு அடுத்து நம்ம லைன் எடுக்காதுன்னு தெரில. ஸோ வேறு ஏதாவது நமக்கு தெரிஞ்சு சாமி பாட்டு சொல்லுவோம். ஸோ எனக்கு வேறு எதுவும் தெரியும். சாமி பாட்டு எனக்கு மோஸ்ட்டாக எதுவும் தெரியாது கீஸ். தயவு செஞ்சு லெஃப்ட் எடுத்து போய் லெஃப்ட்டில் ரைட் எடுத்துகிட்டு போய் கலைவு. தயவு செஞ்சு ப்ளீஸ் ரைட். ஐயோ அங்கேயே நின்றுச்சு கீஸ். அங்கேயே நின்று தொலைச்சிருச்சு. தயவு செஞ்சு ரைட்டு சரி விடுங்க கீஸ் பார்த்துக்கலாம். ஐயோ அப்படி திடீர்னு பின்னாடி திரும்பிடுச்சு தான் கீஸ். அதான் கீஸ் பிரச்சனையே. நின்றுச்சா மறுபடியும் இங்கேருந்து நைஸாக எட்டி பார்ப்போம். இத்தனை ஸ்பைட் இருக்குது. சின்ன ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு. தயவு செஞ்சு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போ. ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்துரு. அப்படியே லெஃப்ட் ப்ளீஸ். லெஃப்ட் எடுத்தால் நமக்கு லக்கு கீஸ். ஐயோ இது மறுபடியும் திரும்பிடுச்சு. வண்ணமயிலே என் தங்க வடிவேலு கந்தன் உன்னை காக்க என் ஓடி வருவேணும். ஐயோ சாமி பாட்டு தானே பாடினேன். இதுக்கு ஏன் திரும்பிச்சுன்னான்னு தெரில. இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்போகிறேன். இப்போ நம்ம களத்தில் இறங்க போகிறோம். ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் முடியாது. சீக்கிரம் வா. இன்னைக்கு உனக்கு இருக்குது கச்சேரி. இதை இன்னைக்கு உனக்கு இருக்குன்னு. இப்போ தளபதி கதை மாதிரி இருந்து இந்த ரோஹித் கேமிங் தமிழ் கச்சேரி தளபதி கச்சேரி நல்லா கொடிய. இப்போ மட்டும் லெஃப்ட்டு திரும்ப பாரு. அப்படியே எரிச்சலாக வருது பார்க்க. ஸோ சீக்கிரம் எடுறா 2 ஜாமானே அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடலாம். கீஸ் எஸ்கேப்பாக இருந்துக்கலாம். ஸோ நம்ம சீக்கிரம் போய் இதை மட்டும் வச்சுட்டு வந்துடுவோம். வண்ணமயிலே என் தங்க வடிவேலோ செந்தமிழை காக்கும் வெல் சேவல். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போய் நம்ம இதை போய் போட்டுருவோம். உள்ளே போய் இதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம். உள்ளே போய் போட்டு வந்துடுவோம். நம்ம வாட்டிக்கு போட்டு வந்துடு. அவ்வளோதான் போடுறா ஒழுங்கா. த்ரோ பண்ணுறா அப்படியே அடியிலே போடுறான் பாருங்க. ஸோ நம்ம மறுபடியும் சாமி பாட்டு போடுவோம். வண்ணமயிலே என் தங்க வடிவேலோ செந்தமிழை காக்கும் வெல் சேவல் கூடி. பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வா. அந்த சைடு சுற்றி தானே வருவேன். பொறப்பட்ட சுற்றி வந்தீங்க. சுட்டு வழியாக வந்தீங்க. எத்தனை பொண்ணுங்க வந்தீங்க. ஸோ சீக்கிரம் வா. சீக்கிரம். என் பேர் படையப்பா. பின்னால் ஒரு படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா.
நான் மீசை வச்ச குழந்தையப்பா. ஸோ சீக்கிரம் போ. நம்ம இப்போ எஸ்கேப் ஆக போகிறோம் மக்களே. நம்ம இன்றைக்கி வந்து இப்போ வந்து நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அவ்வளோ இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிடும். நம்ம சீக்கிரம் போ. இப்போ எங்கே இருக்குது? நைஸாக நோட் பண்ணி வை. இங்கே இருக்கு. ஷிட், வாயில் போட்டு கீஸ். டே 4 கீஸ். டே 5 தான் கடைசி நாள். ஐயோ போச்சு கீஸ். டே 5 தான் கீஸ் கடைசி நாள் கீஸ். அதுமா போச்சு மக்களே. நம்ம என்ன மக்களே பண்ண போகிறோம்? அதுக்கு அடிச்சு ரத்தமாக ஆயிடுச்சு மக்களே. கடைசி நாள் 4 நாள் இதுதான் நாங்கள் 4வது நாள். ஸோ சீக்கிரம் போ. ஏன்டா எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? கிராணி தயவு செஞ்சு இப்போ மட்டும் டென்ஷன் பண்ணாத. நானே இப்போ தான் அடி வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் முதல்ல எப்படி வாங்க? ஃபஸ்ட்டு கிரானைட் அடி வாங்கினோம். அடுத்து வந்து நம்ம வந்து மேலே இருந்து கீழே விழுந்தோம். அடுத்து நம்ம வந்து இதுதான் அடி வாங்கிட்டோம். நம்ம கிராணி வா. கீழே செஞ்சு கீழேருந்து வராது, மேலேருந்தே வா. கீழே இருந்ததுனால பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏன்னா சுற்றி போயிடலாம் மக்களே. நான் கீழே குதிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஷனாக நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிட்டேன் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகக்கூடாதுல்ல. ஏன்னா வந்து ஒரு கிராணிக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் வந்தேன். சீக்கிரம் போ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த இது இருந்துருக்கூடாது. ஸோ சீக்கிரம் போய் பாரு. சீக்கிரம். வண்ணம்மை சாமி பாட்டு பாடும். வண்ணம்மையிலே என் தங்க வடிவேலோ செந்தமிழை காக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அது இல்லை மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் போவோம். அவ்வளோதான் கீஸ். நம்ம தப்பிக்க போகிறோம். 4வது நாள் தப்பிக்கிறோம் கீஸ். நம்ம ஃபஸ்ட்டு 2 எஸ்கேப் பண்ணப்போ கார் எஸ்கேப்பும் இது வேறு தப்பான பொருள் எடுத்துக்கோங்க. நமக்கு ஃபஸ்ட்டு கார் எஸ்கேப்லாம் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மொதல் நாளே தப்பிச்சிட்டு. பட் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 4th டேல தப்பிக்கிறோம் உங்களே. நான் வந்து தப்பிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக அது ஒரு பார்த்துக்கணும்னு நினச்சா பார்த்துனேன். ஸோ பாய், நான் தப்பிக்க போகிறேன். ஸோ அவ்வளோ கீஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம் கீஸ். நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். எனக்கு சொல்லிட்டு பாய் கீஸ்.